ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? பக்கம் சனி படுத்தும் பாடு. சனி கொஞ்ச நாள் நிறைய நாள் வக்கரமா இருந்தாரு, குரு நிறைய நாள் வக்கரமா இருந்தாரு. இப்போதான் குரு பகவான் உருப்படியா 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போதான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது பெரிய பணங்களை அள்ளித்தருது. தங்கம் உங்களுக்கு வாங்குறதுக்கு இந்த வருஷம் அனுகிரகம் கிடைக்க போகிறது. இதுதான் பெரிய விஷயம். தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க. அது சொல்லுகிறார்கள், கிரகங்களிலே இந்த பொன்னார் மேனியன் என்றக்கூடிய குரு பகவான் தான் தங்கம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் சகோதரி எல்லாம் 6 சப்ஜெக்டில் 6 கோல்டு மெடல். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ரிஷபராசிக்காரர்கள் யாராவது தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா அந்த நகை திரும்ப கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க, அது கிடைக்காது. ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ஆயுஷ் அதிகமாகிறது. ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி வரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி வருகின்ற மே 14ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராசியிலே 365 நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார். ரிஷபம் என்பது சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார். இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார். இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் 1 வருட காலம் சஞ்சரிப்பார். மே 14 துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே 14 வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும். புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர். இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா, நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு. புதன்னாலே வித்யாகாரகன்னு பேர். படிப்பை சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன். அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான், அதே கேரக்டர் தான். படிப்பு இந்த மாதிரி எக்ஸ்போசர் எல்லாம் உடையவர் தான் அந்த குரு. அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போகிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது. குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே ஏங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான், ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா, குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா, ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம். எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார். தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மேனியன் எனக்கூடிய தங்கமாக கருதப்படுகிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. காரணம், குரு வந்தாதான் கல்யாணம் ஆகும், குரு வந்தாதான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஜோதிட சாஸ்திரத்திலே 2 விதமான பயிற்சிகள், ஒன்று சனி பயிற்சி, ஒன்று குரு பயிற்சி. சனியை வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவை ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம். அவ்வகையில் மே 14ஆம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார், யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாரெல்லாம் சிறப்பாக வெளிநாடு செல்ல போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்காகவே செட்டான இயர்னு இந்த இயரை சொல்லலாம். அட போங்க குருஜி, எனக்கு தெரியாதா? ஒவ்வொரு ராசிக்கு நீங்கள் இதே தான் சொல்லுவீங்க. ரிஷபராசிக்காரனை பார்த்தா ரிஷபராசிக்காரனவே மாறிடுறது. அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மை என்னவென்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்த போதும் போன வருடம் அது கரெக்டாக அந்த பேக்கெட்டில் விழலை. காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் சனி படுத்தும் பாடு. சனி கொஞ்ச நாள் நிறைய நாள் வக்கரமாக இருந்தார், குரு நிறைய நாள் வக்கரமாக இருந்தார் நிறையா. அதனால் இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்கங்கிறதா பேர். 10ல் சனி இருந்தாருன்னு தான் பேர். அது எத்தனை நாள் உருப்படியாக இருந்தாருங்கிறது தான் கேள்வி. நிறைய நாள் அவர் வக்கரமாக தான் இருந்தார். அதே மாதிரி குருவும் அப்படி தான், ராசியில் இருந்தாருன்னு தான் பேர். அவர் ரிவர்ஸ் ஆகி மேஷத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 9-10 மாதம் அவர் ரிவர்ஸ்லேயே தான் இருந்தார். இப்போ தான் குரு பகவான் உருப்படியாக 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ தான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது பெரிய பணங்களை அள்ளித்திருக்கிறார். பண வரவு. என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இன்றைய தினத்திலே கோல்டு கிடைக்கிறதுங்கிறது கோல்டு கிடைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய விஷயம். காரணம் என்னவென்றால், அது கோல்டுங்கிறது ஒரு பெரிய எட்டாக்கனியாகவே மாறிவிட்டது. ஏழைகளுக்கெல்லாம் இன்னும் பிற்காலத்தில் சொப்பனம் மாதிரி, கனவு மாதிரி ஆகிடும் போல இருக்குது. காரணம் என்னவென்றால்,
நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த தங்கத்தின் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த தங்கம் உங்களுக்கு வாங்குறதுக்கு இந்த வருஷம் அனுகிரகம் கிடைக்க போகிறது. இதுதான் பெரிய விஷயம். தங்கம் வாங்க, ரிஷபராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தங்கம் சேரப்போகிறது. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பொன்னார் மேனியன், பொன்னார் மேனியனே அவர் சொல்லுகிறார்கள். கிரகங்களிலே இந்த பொன்னார் மேனியன் என்றக்கூடிய குரு பகவான் தான் தங்கம். அதனால தான் ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரதரஸ்ரஜாம் என்றெல்லாம் வேதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த குரு பகவானை தங்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த தங்கத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். நிறைய தங்கம் சேர்த்த போறீங்க. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் படிப்பை தரப்போறார். இன்னைக்கு நாளில் உலகத்தில் எது பெரிய சாதனை, எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறது தான். ஒரு காலத்தில் முன்னெல்லாம் அவ்வளோ யார் நாலேஜுங்கிறத பொறுத்து தான் ஒருத்தருடைய தரம் என்பது மதிப்பிடப்படும். பெரிய புத்திசாலி, பெரிய மேதை, அவர் எவ்வளோ பெரிய ஞானி, இப்படிலாம் இருந்தது. இன்று யார் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களோ அவர்கள் தான் பெரிய ஆளாக என்று நாம் பேசிக்கொள்கிறோம். எத்தனை பெரிய வீழ்ச்சி! 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது படிப்பு சம்பந்தப்பட்ட ஞானத்தை தருவார். உலகத்தில் யார் மிக உயர்ந்தவர்னா சாட்சாத் அந்த வித்யாம்பிகை சரஸ்வதி தேவி தான். யார் தன்னுடைய வித்யை கூட இருக்கோ அவங்க தான் உலகில் மிக உயர்ந்தவர்கள். அது வித்யை இருந்தால் பணம் தன்னால் வரும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகப்பட்ட 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ் படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் சகோதரி எல்லாம் 6 சப்ஜெக்டில் 6 கோல்டு மெடல் தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து பெரிய இமாச்சல சாதனை செய்தவர்கள்லாம் உண்டு. படிப்பில் போட்டி, நீ 450, நான் 480, நீ 480, நான் 500, இப்படிலாம் போட்டி போட்டு படித்த காலமெல்லாம் உண்டு. இன்று படிப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு போட்டிக்கான இடமாக மாறிவிட்டது. அந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்று யாரெல்லாம் ஐஏஎஸ் படிக்கிறீங்களோ, நுழைவுத் தேர்வு படிக்கிறீங்களோ, நீட்டு தேர்வு, ஜிட்டு என்னென்னமோ தேர்வுலாம் சொல்கிறீங்க, கேட்டு தேர்வு, அத்தனை தேர்வுகள் நீங்கள் பாஸ் ஆவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் பாஸ் ஆவீங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார். உலகத்தில் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளே இருக்காது, கடனே இருக்காதுங்கிற நிலைமையை உருவாக்குறார். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்கள் யாராவது தங்க நகையை கொண்டு போய் அடமானம் வச்சிங்கன்னா அந்த நகை திரும்ப கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க, அது கிடைக்காது, அவ்வளோதான். அதனால் நகையை மட்டும் பிளட்ஜ் பண்ணிடாதீங்க. அதே குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ஆயுள் பாவத்தை பார்க்கிறார். ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு ஆயுசு அதிகமாகிறது, ஆயுள் விருத்தி போன்றவை ஏற்படுகிறது. என்றுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆயுசுக்கு இப்போ அதே இடத்தை சனி பகவானும் பார்ப்பதால் ரிஷபராசிக்கார பெண்கள் இருப்பாங்க. என்னோட கணவருக்கு டாக்டர் உடம்பு முடியாதுன்னு சொல்லிட்டாரு, ஐசியூவில் இருக்காரு, கை விரிச்சிட்டாங்க என்றெல்லாம் ஏற்பட்டால் அந்த நிலைமையெல்லாம் மாற்றக்கூடிய விஷயங்களாக இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் அமைந்து விடுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு 2வது விஷயம் என்னன்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து ராகு அரசனை போன்ற யோகங்களை தருகிறார். 10ஆம் இடத்து ராகு எப்பவுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம், இயந்திரவியல் சப்ஜெக்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ராகு பகவான் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி தருவார். புதுசாக ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி உருவாக்கி தர்றதுல 10ல் இருக்கக்கூடிய ராகு பெரும்பங்கு வகிக்கிறார். அந்த 10ல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உண்டாகி நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் புகழும் பெயரும் கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். என்றைக்குமே குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு வர்றது குடும்பஸ்தானத்தில், 2ங்கிறது குடும்பம், 2ங்கிறது வாக்கு, 2ங்கிறது தனம். அந்த தனத்தில் குரு பகவான் அமர்வது. நம்ம எல்லாருமே பணம் பணம் பணம்னே பார்த்துட்டு இருக்கோம். 2ங்கிறத படிப்புன்னும் பார்க்கணும், 2ங்கிறத வாக்குன்னும் பார்க்கணும். இப்போ நல்லா பேசக்கூடியவர்கள், பேச்சு திறமையால் பட்டிமன்ற பேச்சாளர்கள், அந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் போன்றவர்களாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த பொன்னையும் பொருளையும் வளங்களையும் தரப்போகிறார். கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.